மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அட்டகாசமான புது உறவு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பராக சௌந்தரிய செண்பகம் வந்திருக்கு. அழகாக பூ எடுத்துருக்குது பாருங்கள். சூப்பரான கலரு, சூப்பரான வாசனை. நிறைய பிளான்ட் வந்திருக்குது, எல்லாமே பட்டோடு வந்திருக்கு. இது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 100-150 பிளான்ட்டு கிட்டே இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு ஒரு சிலருக்கு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கேன் நான். யார் யாருக்கு விட்டுருக்கேனோ அவங்க தேவைப்படுறவங்க நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. நல்ல வெரைட்டி, அருமையான வெரைட்டி. லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்த மாதிரி அந்த வி பட்டிங் வெரைட்டி அருமையாக பூக்குதுங்க. அந்த மாதிரியான ஒரு அருமையான வெரைட்டி. கண்டினியூஸாக வந்து பூ எடுத்துக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி டைப்பு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா, சூப்பராக நாட்டு கருவேப்பிலை வந்திருக்கு. இது பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். ஜம்முன்னு பிளான்ட்டே ஒரு 3-3.5 அடிக்கு இருக்குது. நாட்டு கருவேப்பிலை நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம சின்ன பிளான்ட்டு கூட நமக்கு கொஞ்சம் வளர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து 3-3.5 அடிக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு கிடுகிடுன்னு வந்துடும், வேகமாக வந்துடும். நீங்கள் பாட்டுக்கு இலையை மட்டும் உருவிட்டே இருந்தீங்கன்னா வேகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2 பிளான்ட் வச்சுட்டிங்கன்னா வீட்டு தேவைக்கு போதும், அந்த அளவுக்கு உங்களுக்கு கருவேப்பிலை வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து மகிழம். மகிழம் வந்து ரொம்ப பெரிய பிளான்ட் இருந்தது, இப்போ கொஞ்சம் ஷார்ட் பிளான்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா அழகாக இருக்கும், அழகுக்கு வைக்கிறது. ஜெட்ரோபா வெரைட்டி. அதுக்கப்புறமா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கக்கூடிய கொய்யா. காய் இருக்குது பாருங்கள், ஆனால் பேக் பண்ணும்போது இது இருக்குது, அது விழுந்துடும். பெரிய காயாக இருக்கிறதுனால விழுந்துருது பேக் பண்ணும்போது. தைவான் பிங்க் கொய்யா. அதுக்கப்புறமா நாட்டு மரங்களும் கொஞ்சம் வந்திருக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து இழுப்பை வந்து நிறைய பேர் இந்த நம்ம பழங்கால மரங்கள்லாம் இது விரும்பி வைக்கிறவங்க இழுப்பு வைக்கிறாங்க. இது ஒரு சப்போட்டா வெரைட்டி. இதனுடைய பழம் சாப்பிடவும் செய்யலாம். நிறைய எண்ணெய் தயார் பண்ணுவாங்க. நம்ம உணவுக்கு இப்போ கடலை எண்ணெய்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்தில் இது தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுலேருந்து தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து கொழுமிச்சை, அருமையான ஒரு ரகம் கொழுமிச்சை, காயோடவே வந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து மரிக்கொழுந்து, ஹைப்ரிட் மரிக்கொழுந்து. இன்னும் வந்து நிறைய ரகம் வந்திருக்கு இந்த வாட்டி. இது வந்து பன்னீர் இலை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது மருதாணி. இதுலேயே வந்து ஒயிட் கலர் செண்பகமும் வந்திருக்கு. இப்போ நான் செண்பகம் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதில் ஒயிட் கலர் செண்பகமும் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மிராக்கிள் ஃப்ரூட்டு பூவோடு வந்திருக்குது இப்போது. அதுக்கப்புறம் இது வந்து 7 days பிங்க்கு. ரோஸ் ரொம்ப நிறைய எடுக்கலை இந்த வாட்டி. இன்னும் நமக்கு இந்த செண்பகம்லாம் ரொம்ப நல்லதாக இருந்தது, அதனால சரின்ட்டு இந்த வாட்டி அதை எடுத்துட்டோம். இன்னும் ஒரு 10 daysக்குள்ளே ரோஸ் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு கீரை ரகம், கலவைக்கீரை சாப்பிடுவாங்க இல்லையா, இதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தனியாக வீடியோவில் போடுறேன். அவ்வளோ ஒரு அருமையான ரகம், நம்ம உடம்புல சேரக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேற்றக்கூடிய ரகம். இதெல்லாம் வந்து நமக்கு சந்தைக்கு வர்றதில்ல. நம்ம வீட்டில் ஒரு தொட்டியில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா போதும். இந்த மாதிரி நிரந்தரமான கீரை ரகங்கள் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரெகுலராக வந்து கீரை பறிச்சுட்டே இருக்கலாம், அந்த மாதிரியான வெரைட்டிஸு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் செவ்வாழை, வாழையில் செவ்வாழை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டி வாழை, சிறுமலை வாழை, ஏலக்கி, அப்புறம் காவேரி வாழை. காவேரி வாழைங்கிறது வந்து மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்கு, அது எல்லாமே இப்போ வந்திருக்கு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சித்தரத்தை, லெமன் கிராஸு. இது பாருங்கள், இது லெமன் கிராஸு, இது சித்தரத்தை. அப்புறம் அக்கேஷியா, அலகேஷியான்னு சொல்லிட்டு இது ஒரு வாட்டரிங் பிளான்ட்டு. இண்டோர் பிளான்ட்டாகவும் வச்சுக்கலாம், வாட்டர் பிளான்ட்டாகவும் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இலையை பார்க்கும்போது எனக்கு வந்து நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது அப்போவெல்லாம் பேப்பர், அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் கிடையாது இல்லையா, அப்போ வந்து பூ வச்சு கட்டி தருவாங்க இந்த இலையில. அந்த இலை மாதிரி தோணுது, ஆனால் அதுவாக என்னன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். வாட்டரிங் பிளான்ட்டாக வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இண்டோராகவும் வச்சுக்கலாம், செமிஷேட்லேயும் வச்சுக்கலாம். இலைகளே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அதுக்கப்புறம் வெள்ளை வெத்தலை வந்திருக்கு. அதில் வந்து இனிமேல் தான் நான் வந்து பிரித்து வைக்கணும். அது அனுப்புகிற கண்டிஷனுக்கு வரக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போ இது எல்லாமே இந்த வாரம் புது வரவாக வந்திருக்கு. தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம்.
இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.